குட் ஈவினிங் எவ்ரிபடி. ரொம்ப சந்தோஷம் இந்த மூவியோட ப்ரொமோஷன்ஸில் ட்ராண்ட்ரம் வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீர தீர சூரா மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. வீர தீர சூரா வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட். ஒரு ஒரு மார்டின் ஸ்கார்செஸி மேக்கிங் வந்து ஒரு வில்லேஜில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மேக்கிங் இந்த டைரக்டர் பண்ணியிருக்கிறாரு அருண்குமார் சார். ரொம்ப பேஷனேட் ஃபில்ம் மேக்கர். இந்த படம் வந்து மலையாள லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒன்று, இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஃப்ரம் ட்ராண்ட்ரம், இந்த சேம் ஒன்லேருந்து வந்தவர். இன்றைக்கி வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிகள்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி படம் எடுக்கும்பொழுது ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங்கை வச்சு ஒரு பிரமாதமான ஒரு படத்துக்கு சப்போர்ட் ஆனது. அந்த படத்தை எடுத்து இன்றைக்கி சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வருதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு விஷயம். ஒரு மலையாளியாக அவர் வந்து இந்த லேண்ட்லேருந்து வந்து ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் யூ ஹேவ் டு ஓன் திஸ் ஃபிலிம். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே தட். என்னென்னா எல்லாருமே பேஷன். அவர் சொல்லும்போது சொல்லுவார், டைரக்டருக்கு என்ன வேணுமோ, டைரக்டர் ரொம்ப நல்ல மனுஷன், டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி. ஒரு 15 நாள் மழையெல்லாம் இருந்தது அந்த ஏரியாவில். அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லி இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். அவர் தான் வந்து டைரக்டர் சாரை கூப்பிட்டுக்கிட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம கதையை சொன்னார். டைரக்டர் சார் கதை சொன்னார். சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னார். சொல்லிவிட்டு செகண்ட் ஹாஃப் இவங்க தான் சார் ஒர்க் பண்ணணும், நான் ஒர்க் பண்ணிவிட்டேன், ஐடியா இருக்குது, நான் ஃபுல்லாக டிசைன் பண்ணிவிட்டு அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டோடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ஜெனியூனான நேரேஷன் அண்ட் ஒரு ஜெனியூனான ஒரு ஒரு அட்டெம்ப்ட், ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் ஆச்சு. ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லிச்சு, இந்த டைரக்டர் சூப்பர் டைரக்டரா, நீ இதை மிஸ் பண்ணிடாது இந்த படத்தை அப்படின்னு அதை சொல்லிச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இது யாரோட, நம்ம சிஆர் விக்ரம் சாரோட. டெஃபினட்டாக இவ்வளோ பவர் பேக்டு பர்ஃபார்மரோட நம்ம சுராஜ் சார் நேஷ்னல் அவார்டு வின்னர், 2 பேருமே நேஷ்னல் அவார்டு வின்னர், இது 2 பேர் நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் பர்ஃபார்மன்ஸ் வரக்கூடிய ஒரு சீக்வன்சஸ் எல்லாம் நிறையா இருந்ததுனால அதை நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ இந்த டைரக்டர், இப்போ ப்ரொடியூசரை பற்றி சொன்ன மாதிரி இந்த டைரக்டரை பற்றி படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸை நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னா போதும், இந்த படம் எவ்வளோ லவ்வோடு மேக் பண்ணப்பட்டது. எல்லாருமே படத்தை லவ் பண்ணி தான் எடுக்கிறோம். இருந்தாலும் அந்த படம் எவ்வளோ நல்லா லவ்வோடு எடுக்கப்பட்டது அப்படின்ற சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மினிட்ஸ் ஒரு சிங்கிள் ஷாட். இந்த சிங்கிள் ஷாட்டை அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டைரக்டர் போராடுறாங்க. ஒரு 10 டேஸ் அதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அவரோட ரிஹர்சல்ஸ் பண்ணிக்கிட்டார். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வச்சு, ஃபோன் வச்சு, நல்ல பெரிய ஒரு 16 ஏக்கர் ஒரு ஃபேக்ட்ரி அது. அதில் வந்து ரிஹர்சல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எங்களை வச்சு 3 டேஸ் வித் லைட்ஸ் அண்ட் கேமரா ஒரு 3 டேஸ் ரிஹர்சல் பண்ணிவிட்டு, அண்ட் த பர்டிகுலர் டே ஷூட் டே வந்துச்சு. அண்ட் என்னென்னா பயங்கரமான ஒரு வந்து 1927 என்ன படம், ஃபுல் சிங் ஷாட் 1947 நம்ம வந்து ஃபுல் படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அதோட எஃபர்ட் வந்து இந்த ஒரு ஷாட்டுக்கு அவர் வந்து போடணும்னு சொல்லி முடிவு பண்ணி வித் லவ் அண்ட் கேர் அந்த இதை எடுத்துக்கிட்டே வந்தார். அந்த ஷாட் எடுக்கும் வீட்டுக்குள்ளேருந்து பேசி அப்படியே வந்து ட்ராவல் ஆகி வரும்போது ஒரு 5 மினிட்ஸில் நின்று ஃபஸ்ட்டு டே. அவ்வளோ ஐயோ சரி, திருப்பி எல்லாம் செட் பண்ணுவாங்க. அதெல்லாம் செட் பண்ணி திருப்பி இன்னொரு தடவை ஃபுல்லாக பேசிட்டு வந்து ஒரு 10th மினிட்ல நின்றுடும். ஐயோ போச்சு, திருப்பி செட் பண்ணுறதுக்கு 1 hour ஆகும். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபியூல்லாம் ஊற்றி பாம்ஸ் எல்லாம் இது பண்ணி எல்லாம் செட் பண்ணாங்க. அது முடிச்சு வந்து இன்னொரு 12th மினிட்ல கேமரா டில்டப் ஆகும்போது ஃபைட்டர்ஸ் அந்த க்ரௌடு ஓடணும், ஓடலை. அது புரிஞ்சு போச்சு. இப்படி ஆகி ஒரு ஷாட்டு ஃபுல்லாக எடுத்து முடித்தாங்க. ஃபுல்லாக எடுத்து முடித்த உடனே அந்த ஷாட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. 16 மினிட்ஸும் வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு திருப்பி அந்த எடுத்த ஷாட்டை பார்க்கும்போது பார்த்தா 16 மினிட்ஸ் கரெக்டாக கோஆர்டினேட் ஆகிடுச்சு. வெளியில் அந்த பிளானிங்கில் ஆர்டிஸ்ட் வர டைமிங் இதெல்லாமே சிங்கில் இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆஃபும் அவருக்கு இந்த மைண்டில் நினச்ச மாதிரி வரல. அப்போ நைட்டு மணி ஆல்மோஸ்ட் 3:30 3:45 இருக்கும். ஏன்னா 5:20க்கு சன்லைட் வந்துடும். அதோட ஷெட்யூல் பேக்கப். ஓகேயா. ஸோ அவர் வந்து தேம்பி அழுதுட்டார். சின்ன குழந்தை, ஒரு குழந்தை எப்படி அழுமோ, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தேவை கிடைக்கலன்னா வீட்டில் எப்படி அழுமோ, அந்த மாதிரி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நைட்டு 3:50 3:45க்கும் பயங்கரமாக அழுதுட்டார். நாங்கள் எல்லாமே சொல்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, போய் இந்த ஷாட்டை எடுங்க, நல்லா வரும், நீங்கள் இந்த ஒரி பண்ணாதீங்க, அந்த ஏன்னா செட் பண்ணுற 1 hour ஆகும்.
5:00 5:20க்கு சன்லைட் வந்துரும். அவ்வளோதான் டைமு. ஸோ செட் பண்ணிட்டு எடுக்குறாங்க. எடுத்து போகும்போது கரெக்ட்டா அந்த சிங்கிள் ஷாட்ல எல்லாமே வந்து அப்போ அந்த ஷாட் போறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே நான் கூட ஒரு பாரத்து பக்கத்துல போய் நின்னு மேல பாரத்த பார்த்து, "அம்மா இந்த ஷாட் எப்படியாவது நல்லபடியா எடுத்து குடுத்துரும்மா" அப்படின்னு சொல்லி எல்லாருமே பதட்டமாயிட்டோம். அப்புறம் லாஸ்ட் 5:00 எல்லாம் செட் ஆச்சு. 5:00 ஷாட் ஸ்டார்ட் ஆச்சு. 5:16 அந்த ஷாட் முடிஞ்சது. டைரக்டர் எதிர்பார்த்த மாரி எல்லாமே வந்தது. அது வந்து ஐ ஃபெல்ட் காடே வந்து அந்த ஷாட்ட எடுத்து குடுத்த மாரி தான் நான் ரியலா ஃபீல் ஆனேன். ஸோ எதுக்கு இத சொல்ல வரேன்னா, அந்த ஒரு இன்சிடென்ட் போதும் அந்த படத்த எவ்வளோ நேர்த்தியா அந்த இயக்குனர் எடுத்திருப்பாரு. எவ்வளோ லைவ்லியா அந்த படத்த எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீப்ப திறந்து ப்ரொப்பல்லர் போட்டு அடிச்சு, கால்ல புழுதி பறந்து அப்படியெல்லாம் ஷாட்ஸ் இருக்காது. ஆனா, அதுக்கும் மேலான ஒரு ஒரு இம்பேக்ட் அது கிரியேட் பண்ணும். ஹெவி வயலன்ஸ் டயலாக் இருக்காது. ஆனா, அதையும் தாண்டி உள்ள ஒரு 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 ட்ரெமபிள் சொல்லுவாங்க இல்லையா? நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெம்பிள் ஒண்ணு ஃபீல் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி ஒரு ஃபீல் ஆகுற மாரியான ஒரு டிஃபரண்டான அவருடைய ஸ்டைல்ல ஒரு மாஸ் ஃபில்ம, ஒரு எமோஷனல் ஃபில்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி குடுத்துருக்கிறாரு. அதுக்கு நாங்கலாம் ஆக்டர்ஸா சப்போர்ட் பண்ணி நாங்க கரெக்ட்டா பண்ணியிருக்கிறோம். இதுதான் உண்மை. இவரோட டெடிகேஷன் இவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல். அந்த இது சொன்னேனே, அந்த அந்த சிங்கிள் ஷாட்டுக்கு ஒரு ஸ்டெடிகேம் ஆப்பரேட்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு பேக் போனே போயிடுச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க. சார நான் லாஸ்ட் டேக் போறதுக்கு முன்னாடி அந்த 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 ஸ்டெடிகேம் ஆப்பரேட்டர படுக்க வச்சு, ஹி கிவன் அ பிசியோதெரபி டூ ஹிம். ரியலி இஸ் பீயிங் எ பிக் ஸ்டார். அவர் வந்து அவர வந்து முதுகுல வந்து உட்கார்ந்து பிரஷர் பாயிண்ட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாரு. அவ்வளோ லவ் அண்ட் கேரோட, அவ்வளோ ஒரு இதோட எல்லாருமே. சுராஜ் சார் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், துஷாராவ் ஆகட்டும், அந்த தெலுங்கு ஆக்டர் நம்ம பிருத்திவி சார் ஆகட்டும், அவருக்கெல்லாம் அவர்ட்டலாம் டைரக்டர் வேலை வாங்கியிருக்க விதம் வந்து வேற டிஃபரெண்ட்டா ஒர்க் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு காலங்கடந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒரு படமாக இது இருக்கும். அ ஹிஸ்ட்ரியில வந்து இந்த படம் வந்து பேசப்படும். "தீர தீர சூரா" அப்படின்னு ஒரு படம் வந்து அருண்குமார் என்ற ஒரு சிறந்த திறம்பட்ட ஒரு இயக்குனர், ஒரு அழகான ஒரு படத்த குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி உண்மையாவே அது பேசுவாங்கன்னு நான் நம்புறேன். அது எதிர்பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம்.